ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று தாவீது சங்கீதம் 95:6 எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தரை பணிந்து வணங்கும்படியாக, நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்முடைய இருதயம் முழுவதையும் தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்ம அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பவரே, எங்களை நடத்துபவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வழி நடத்தி வருகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆனந்த அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நம்மை தாழ்த்தினவர்களாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனுக்கு முன்பாக பணிந்து குடிந்து முழங்கால் படியிட கடவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா, இவ்வளோ நாளும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துனீங்கப்பா, ஆச்சரியமாய் நடத்துனீங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால நிரம்ப பண்ணினீங்கப்பா ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தீங்களே ஆண்டவரே. இதுவரை நடத்தின தெய்வம் இனிமேலும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீங்களே. கோடி நன்றி கோடி நன்றி கோடி நன்றி. எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது என் கர்த்தரை துதிப்பதற்கு அப்பா ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட கிருபையினால் இரக்கத்தினால கர்த்தர் எங்களை முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பலன் கொடுத்து சுகம் கொடுத்து அப்பா பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சத்துரு எங்களை விலப்பண்ணின போதும் ஆண்டவரே அப்பா அநேக தந்திரங்களினால அப்பா ஸ்தோத்திரம் எங்களை சூழ்ந்து கொண்ட போதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி 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 பலப்படுத்தி ஆண்டவரே நிலை நிறுத்தினீங்களேப்பா. நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே எங்களை அப்பா முற்றிலுமாய் நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா என் கண்மணி பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் ஆவியானவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் 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 என்னை விட்டு எடுபடாத நல்ல
துணையாயிருக்கிறேன். நான் சோர்ந்தாலும் மனம் தளர்ந்தாலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறேன். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. என் உறவுகள் இன்றென்னை மறந்தாலும் நிரந்தரமேவும் பிரசன்னமே. என் உறவுகள் இன்றென்னை மறந்தாலும் நிரந்தரமேவும் பிரசன்னமே. நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் துணையாயிருக்கிறேன். என் தனிமையிலும் என் வெறுமையிலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறேன். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் துணையாயிருக்கிறேன். என் தனிமையிலும் என் வெறுமையிலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறேன். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் 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 என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர், என் பட்சமாயிருப்பவர், உலகத்தை ஜெயித்தவர், என் நடுவினில் இருப்பவர், நீ சர்வ வல்லவர். எனக்காயிருப்பவர், நீ நம்பத்தக்கவர். சொல்லுவோமா? எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர், என் பட்சமாயிருப்பவர், நீர் உலகத்தை ஜெயித்தவர், என் நடுவினில் இருப்பவர், நீ சர்வ வல்லவர். எனக்காயிருப்பவர், நீ நம்பத்தக்கவர். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். அப்பா, அப்பா, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர், நாங்கள் எங்கே போனாலும் எங்களோடு கூட வருபவர். நம்முடைய பிரசன்னம் தான்ப்பா எங்களை பாதுகாக்குது, எங்களை பத்திரப்படுத்துது, எங்களை மீட்டு கொண்டு வருது, எங்களை பலப்படுத்துது, எங்களை உற்சாகப்படுத்துது, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குது, எங்கள் கண்ணீரை துடைக்குது. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய தனிமையிலும் வெறுமையிலும்
அப்பா உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது சுவாமி. பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்தி கொண்டு இருப்பதற்காய் நன்றி அப்பா. நீங்க சொல்றீங்க உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியினாலும் என்னுடைய வார்த்தையினாலும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியினால நீ நிரப்பப்படணும், வார்த்தையினால நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே நாங்கள் சாத்தானை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நன்றியோடு 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 அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அயர்லாந்து தேசத்துல ஏமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருந்தாங்களாம். அவங்களுடைய கலர் எப்படின்னா, அவங்க பார்க்க நம்ம தெரியும், ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் பயங்கரமா ஒயிட்டா இருப்பாங்க. அவங்களுடைய கண் என்ன கலர்ல இருந்துச்சான்? ப்ரௌன் கலர்ல இருந்துச்சான். ஆனா அவங்களோட அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருடைய கண்ணும், நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த காரியத்தை கேட்டிருப்பீங்க, எல்லாருடைய கண்ணும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த தேசத்து மக்களுடைய கண்கள் எல்லாமே ப்ளூ கலர். அப்ப அந்த ஏமி அம்மா கிட்ட கேட்டாலாம், அம்மா எனக்கு மட்டும் ஏன் ப்ரௌன் கலர் கண்ணு? ஏசப்பா உங்களெல்லாம் விசேஷமா நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சூப்பரா எல்லாரும் ப்ளூ கண்ணில் இருக்காங்களேம்மா, எனக்கு மட்டும் ஏன் இந்த ப்ரௌன் கலர் வித்தியாசமா இருக்கு? எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, இல்ல மகளே, ஏசப்பா ரொம்ப நல்லவர், அவர் எது செஞ்சாலும் அவர் நன்மைக்கு தான் செய்வாரு. ஏசப்பா உன்னைய வித்தியாசமா படைச்சிருக்காங்க, இது ஏன்றது இப்ப தெரியாது, ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு உனக்கு புரியும். ஆனா ஏமிக்கு அந்த ப்ரௌன் கலர் கருவிழி பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு படுக்கும்போது ஜெபம் பண்ணாலாம், ஏசப்பா நான் நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய கண்ணு எப்படி மாறி இருக்கணும்? ப்ளூ கலர்ல மாறி இருக்கணும், எல்லாரும் மாதிரி மாறி இருக்கணும். எல்லாரும் போல தானே நான் இங்க பிறந்திருக்கேன், எல்லாரும் போல தானே இங்க வாழ்றேன், எனக்கு மட்டும் ஏன்பா எனக்கு வித்தியாசமா இப்படி இந்த கண்ணு? எனக்கு பாக்குறவங்க எல்லாரும் நீ இந்த ஊர் தானா, நீ உங்களுக்கு தான் பிறந்தியா, என்னென்னமோ கேக்குறாங்க, வித்தியாசமா இருக்குப்பா, எனக்கு நல்ல முடியல, எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல, என் கண்ணை ப்ளூவா மாத்திருங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு படுத்தாலாம். காலையில எழும்பும் போது நேரா ஓடி போய் கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணை விரிச்சு பாக்குறா. சோகத்துல முகம் சுருங்கிருச்சு. அழுதுட்டே அம்மாட்ட போய் சொல்றா, அம்மா நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் கண்ணை மாற்றவே மாற்ற மாட்டாங்க, அதே பாருங்க ப்ரௌன் கலர்லேயே இருக்கு, உங்களை மாதிரி மாற மாட்டேங்குதுமான்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், தேவன் எதை நமக்கு செய்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும், இந்த ப்ரௌன் கலர் கண்ணும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. வருஷங்கள் கடக்குது. ஏமி இந்தியாவில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நிகழும் கொடுமைகளை குறித்து கேள்விப்படுறாங்க. நம்மளுடைய நாட்டின் மீது பயங்கரமான ஒரு பாரம் வந்துருச்சு. ஆண்டவர் நீ இந்தியாவுக்கு போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்தியாவுக்கு இறங்கிய உடனே அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். இந்தியா இறங்கினோடனே எல்லாரையும் பார்க்குறான். எல்லாரையும் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிட்டான். என்னன்னா, இந்தியர்களுடைய கண்கள் அவளுடைய கண்ணை போலவே ப்ரௌன் கலர்ல இருக்குது. ஆமேனா, ஆமேனா. நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன இந்தியாவில் ஊழியம் செய்யும்படி முன்குறித்ததுனால எனக்கு இந்தியரை போலவே கண்களை கொடுத்திருக்காரு. ஆமேனா, ஆமேன் அப்படின்னு ஆண்டவரை துதித்தாலாம். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுடைய செயல்களோ அவர்களது சகல விஷயங்களும் எங்கே கர்த்தர் உபயோகிக்க விரும்புகிறாரோ அதற்கேற்றார் போல ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஏன், எதுக்கு, எனக்கு மட்டும் இத்தனை பாடு, எனக்கு மட்டும் இந்த காரியம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எதையும் கொஸ்டின் பண்ணாம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முற்றிலுமாய் நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்துவார். மகளே, உனக்கு இதற்காக தான் இதை கொடுத்திருக்கேன், இதற்காக தான் உனக்கு இந்த இடத்துல வச்சிருக்கேன். கர்த்தர் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்ட பொழுது நடந்த அடையாளங்கள் என்ன? கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.
சவுல் ராஜாவான பின்பு ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயிரா, நல்ல ஹைட்டு. அப்ப சாமுவேல் சொல்லுவாரு எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்க, சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லப்பா. அப்ப ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க அப்படின்னு சொன்னாங்களாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அதற்குரிய சகல அடையாளங்களை உங்கள் பேச்சுல, உங்கள் சரீரத்துல, உங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள்ல கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏமி அம்மையார் நம்ம நாட்டில் வந்து சேவை செய்தது அயர்லாந்து தேசத்தில் சிறுமியாய் இருந்த போதே அவ்விதமான அடையாளங்கள் காணப்பட்டது. அது போலவே உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டத்திற்காகவே உங்களை அழைத்தவர் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான அடையாளங்களை உங்களில் ஏற்படுத்தி இருக்கிறார். என்று சொல்றாரு, பயப்படாத, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், என்னுடையவள். ஏசாயா 43:1. தேவன் சகலத்தையும் நன்மையாகவே செய்வார். இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய நோக்கம் வச்சிருக்காரு. எல்லாமே எல்லாமே நன்மையாக முடியும். ஆமீன் சொல்லலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மகளே, நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்பா கொடுக்கிற காரியங்கள்ல இருக்கலாம், சில சப்ஜெக்ட் எனக்கு புரியாம இருக்கலாம், சில சப்ஜெக்ட் நல்லா எனக்கு படிக்க வரலாம். எல்லாமே எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அனுமதிக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காரியங்களை நம்ம விட்டு விலக்குகிறார். எல்லாமே தேவன் நமக்கு நன்மைக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார். பாடுவோமா? பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரென் செல்ல பெயரை. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரென் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை இயேசுவே. ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க. எந்த உயிரை பார்க்கிலும் ஆவியானவரே நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஆமென் ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீர் ராஜா. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை காட்டிலும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவரை பார்த்து ஒரு விசை. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை
ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆரம்பத்துல நம்ம ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, பாசம், ஆண்டவர் மேல ஒரு ஏக்கம், தாகம், ஜெபம், துதி எல்லாமே இப்ப இல்லையே. ஆதியில நீ வைத்திருந்த அன்பு எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து நீ மனம் திரும்பு, நீ எழும்பு மகளே. ஆதியில் செய்த கிரியைகளை நீ திரும்பவும் செய்வாயாக என்று ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. யாருக்காக இந்த வார்த்தை தெரியல, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதியில் இந்த அன்பை புதுப்பிக்கும்படியாய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. ஆதியில் உங்களை நேசித்த நேசத்தை கர்த்தர் எங்களுக்கு மறுபடியுமாய் புதுப்பித்து கொடுங்க. ஆண்டவரே, விட்டு தூரம் போயிருக்கலாம், கர்த்தரை மறந்திருக்கலாம். ஆண்டவரே, உலக காரியத்தினால, ஆண்டவரே, பிரச்சனைகளினால நாங்கள் பின்மாற்றத்துல இருக்கலாம். கர்த்தரை மறந்து வாழலாம். கர்த்தரை ஆண்டவரே நேசிப்பதில் குறைவு வந்திருக்கலாம். கர்த்தரை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா எங்களை, அப்பா ஸ்தோத்திரம், உடைய நேசத்திற்குள்ளாய் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என் தேவனீர் இழுத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆதியில் இருந்த அன்பை கர்த்தரை புதுப்பிக்கும்படியாய் சொல்றீங்கப்பா. மறுபடியுமாய் திரும்ப வரும்படியாய் சொல்றீங்க. நான் ஏற்றுக்கொள்ள தயாராய் இருக்கிறேன் என்று சொல்றீங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை கர்த்தனை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில அப்பா ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆதியில் இருந்த அன்பு, அப்பா விசுவாசம், ஆண்டவரே உங்க மேல இருந்த தாகம், வாஞ்சை, ஆண்டவரே ஏக்கம் எல்லாம் திரும்ப உண்டாகட்டும். திரும்ப அதிகமாய் உண்டாகட்டும். இன்னும் அதிகமாய் உண்டாகட்டும். கர்த்தரை தேடுவதில் இருந்த ஆண்டவரே அப்பா அந்த வாஞ்சை இன்னும் அதிகமாய் வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தாகமா இருக்குன்னு சொன்ன பிள்ளைங்க தான்ப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே அந்த தாகம் குறைஞ்சு போய், வாஞ்ச குறைஞ்சு போய், ஏக்கம் குறைஞ்சு போய், ஆண்டவரே உலக காரியங்களை பார்த்து ஆண்டவரே நேரம் இல்லாம பிஸி லைஃப்ல உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் நீர் எழுப்பி விடுவீராங்க. மறுபடியுமாய் கர்த்தர் நீர் சேர்த்துக் கொள்வீராக. அதில் செய்த கிரியைகளை பிள்ளைகள் செய்யும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலுங்க. நீரே என்னுடைய தேவன். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நாங்கள் ஒப்புரவாகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியிலிருந்து அன்பை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்கணும். இன்னும் அதிகமாய் உங்களை தேடணும் ஆண்டவரே. அப்பா நீங்க தேடி வந்து எங்களோடு கூட பேசுறீங்கப்பா ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட நீங்க உறவாட வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. எங்களோடு அதிகமாய் பேச வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்ப்பா ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் வருத்தத்தோடு சொல்றீங்க, வேதனையோடு சொல்றீங்க. கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். என் தகப்பன் தான்ப்பா வேணும் அப்பா. நாங்க பாடின பாட்டு மாதிரி ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே உயிருக்கும் மேலா என் கர்த்தரை தான்ப்பா நேசிக்கிறோம். நீங்க தான்ப்பா எனக்கு வேணும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு வேணும்.
நீங்க தான்ப்பா எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க இல்லாம எங்கனால வாழ முடியாது, என் தகப்பன் இல்லாம எங்கனால வாழ முடியாது, உங்களை விட்டு நாங்க தூரம் போயிருக்கலாம், உங்களை மறந்து வாழலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய சமூகம் முன்னாடி எங்களுக்கு அவ்வளவு இன்பமா இருந்தது, இப்ப எங்களுக்கு உட்கார கூட நேரம் இல்ல, அப்படி நாங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றீங்க, சாட்சியை தரித்து நெல், சாட்சியை தரித்து நெல், நான் உன் கூட பேசணும் மகளே. சவுல்ட்ட சாமுவேல் சொல்லுவாரு, நீ சாட்சியை தரித்து நெல், நான் உன் கூட பேசணும் மகனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் நீ ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்துல அப்படியே நில்லு மகளே, அப்படி நில்லு, நான் உன் கூட பேசணும், உன் கூட பேசணும். நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு மகளே, அதை சரி செஞ்சுக்கோ, சரி செஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்புரவாக்குறீங்க? ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளோடு கூட பேசுங்க, பிள்ளைகளோடு கூட பேசுங்க அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பாவை விட்டு தூரம் போயிருக்கிறாங்களோ அப்பா, ஆரம்ப நாட்கள் உங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க ஆண்டவரே அப்பா, இப்ப அந்த அன்பு கரைஞ்சு போயிருச்சு, காணாம போயிருச்சு ஆண்டவரே அப்பா. ஆவியானவர் வேதனையோடு பேசுறீங்க, அதை சரி செய்ய கர்த்தர் சொல்றீங்கப்பா. அப்பா அதை சரி செய்யும்படியாய் பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கணும், என் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் மறுபடியுமாய் பிள்ளைகளுக்கு அப்பா நித்திய கிருபையுடன் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக அப்பா. பிள்ளைகளோடு கூட பேசுவீராக, மறுபடியுமாய் கர்த்தர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை பிள்ளைகள் உணரட்டும். பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் உம்மை அதிகமாய் நேசிக்கட்டும், உங்களை தேடட்டும் அப்பா. இன்றிலிருந்து இந்த நேரத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தரோடு கூட உறவு புதுப்பிக்கப்படட்டும் சுவாமி. மறுபடியுமாய் இந்த கனெக்ஷன் உண்டாகட்டும், பரலோகத்தோடு கனெக்ஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும், கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும், பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கட்டும். அப்பேற்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 4:23 சொல்லப்படுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய். ஹல்லேலூயா. மனிதர்கள் பொதுவாக எல்லாமே வெளிப்புற சுத்தத்தை தான் அதிகமா கவனிக்கிறாங்கல்ல. நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நல்லா சுத்தமாக இருக்கணும், தோற்றம் அழகாக இருக்கணும், மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுல தான் ஒரு அக்கறை வெளிப்புற தோற்றத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய உள்ளத்தை நான் பார்க்குறேன், உன்னுடைய உள்ளத்தை நீ சரிப்படுத்துன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வெளியில் நல்லவங்க மாதிரி தோணலாம், ஆனால் உள்ளத்தில் பொறாமை, பெருமை, ஈச்சை, கோபம், வஞ்சகம், இந்த அசுத்தங்கள் இருக்குது. உலகம் வெளிப்புறத்தை தான் பார்க்குது, ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா சுத்தங்கள் வெளியேறணும், தேவன் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியேறணும். இருதயத்தை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு நாளின் வேலை அல்ல, அது அனுதின கவனிப்பு, ஆவிக்குரிய ஒழுக்கம். ஆமென். டெய்லி மெயின்டைன் பண்ணணும், டெய்லி அதை பாதுகாக்கணும் நம்மளுடைய இருதயத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாதுகாக்கணும்னா, முதல்ல அதற்குள்ள என்ன நுழைகிறது என்பதை கவனிக்கணும். நம்ம கேட்கும் விஷயங்கள், கேட்கும் காரியங்கள், பார்க்கும் காரியங்கள், சிந்திக்கும் விஷயங்கள், இவை அனைத்தும் இருதயத்தை பாதிக்கின்றன. கவனமின்றி விட்டோம்னா தவறான எண்ணங்கள் மெதுவாக இருதயத்தில் இடம் பிடித்து அதை அசுத்தப்படுத்திடும். அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுற செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது அப்படின்னு சொல்றாரு. தாவீது அவருடைய இருதயத்தை காக்க ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அது போல நம்ம எல்லாவற்றையும் உள்ளே அனுமதிக்காமல் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே நம்ம இருதயத்தில் அனுமதிக்க நம்ம ஆயத்தமாவோம். அநேகர் பார்க்குற அந்த மீடியா மூலமா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், சினிமா, இணையதளம் எல்லாவற்றையும் உள்ள இருதயத்துக்குள்ள நுழைய பண்ணுவதனால நம்மளுடைய இருதயம் அழுக்காகிறது. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? பாவத்தை உடனே அறிக்கையிட்டு இந்த நேரத்தில் தானே இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும், எல்லா கசப்புகள், எல்லா வெறுப்புகள், இச்சைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம இடறி தவறு செஞ்சிடலாம். ஒரு தவறான எண்ணம், தவறான வார்த்தை, ஒரு தவறான காரியத்தை பார்க்கறது, தவறான செயல் நம்மளுடைய வாழ்க்கையில வரலாம். அந்த நேரத்துல
உடனே அதை மறைக்க முயற்சிக்காம உடனே ஆண்டோட்ட அறிக்கை செஞ்சு மனம் திரும்ப ஆண்டோட்ட அர்ப்பணிக்க உட்கார்ந்துடணும். வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிட தாமதப்படுத்தும் போதுதான் இருதயம் கடினமாகுது, மனசாட்சி மழுங்கி போயிடுது. அதனால உடனடியாக அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். இருதயத்தை மென்மையாய் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இருதயத்தை பாதுகாக்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். மூன்றாவது ஆவியானவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினால உங்க இருதயத்தை நிரப்புங்க. தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புங்க. அனுதினமும் வசனம் படிச்சு அந்த வார்த்தையினால உங்க இருதயத்தை நிரப்ப நிரப்ப அந்த வார்த்தையை சொல்ல 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 உங்க இருதயம் பரிசுத்தமாகும். வெறும் பாவத்தை தவிர்ப்பது மட்டும் போதாது, இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பணும். தேவனுடைய வார்த்தை தான் இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்கும் மிகப்பெரிய சக்தின்னு சொல்றாரு. சங்கீதம் 119:11 தாவீது சொல்லுவாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த சூழ்நிலைகள் வரும்போது, பாவம் செய்ய முற்படும் போது இந்த வசனத்தை ஆவியானவர் நினைவுபடுத்துவார். நீங்க மனப்பாடம் செய்தால் மட்டுமே. ஹல்லேலூயா. அது இருதயத்தில் நீங்க எழுதினால் மட்டுமே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுகிறது. அது நம்மளுடைய மனதை புதுப்பிக்கிறது. அது நமக்கு சரியான பாதையை காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையால் நிரம்பிய இருதயம் பாவத்திற்கு இடமில்லாத இருதயமாக மாறும். வார்த்தையினால நிரப்பிட்டீங்கன்னா அங்க பாவத்திற்கு, கெட்ட சிந்தனைகளுக்கு, எந்த ஒரு காரியத்திற்கும் இடமே இருக்காது. இருதயம் சுத்தமா இருந்தாதான் அதுல இருந்து வரும் எண்ணங்கள் சுத்தமா இருக்கும், வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கும், செயல்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். இருதயம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாய் பாதிக்கப்படும். நீதிமொழிகள் 4:23 சொல்லப்படுது, நீ எல்லா காரியத்தை விட உன் இருதயத்தை பத்திரப்படுத்து, உன் இருதயத்தை பத்திரப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்ற காரியங்கள் மேல நம்ம கவனம் செலுத்துவதை விட்டுட்டு நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமான இருதயமாய், கர்த்தரை தேடுகிற இருதயமாய், கர்த்தரை தேடுவதில் உற்சாகமுள்ள இருதயமாய் யோசபாத்தை போல அப்பேற்பட்ட இருதயத்தை எனக்கு மாற்றி கொடுங்கப்பா. அப்பா, உம்முடைய கரத்துல எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கணும். நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து மன திரும்பணும். தேவனுடைய வார்த்தையினால இருதயத்தை நிரப்பணும். இருதயம் சுத்தமாக இருக்கும் போதுதான் அங்கிருந்து ஜீவ நீர் ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்பேற்பட்ட இருதயமாய் அப்பா என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள கடந்து போங்கப்பா. எல்லா அழுக்கையும் நீக்கிருங்க. எல்லா விதமான அழுக்கையும் அப்பா நீர் நீக்கி, அப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை அப்பா நீர் ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு கிருபையாய் மன்னிச்சிருங்கப்பா, கிருபையாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா வித அழுக்கையும் அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு என்ற ஒரு சின்ன அறை கூட இருக்கக்கூடாதுப்பா. முழு இருதயத்தையும் எங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்பா ஸ்தோத்திரம். நீங்க சொல்லியிருக்கீங்க, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அப்பா முழு உள்ளத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், கர்த்தரை தேடணும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்ப ஏற்பட்ட இருதயமா எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் மாற்றி கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்று ஆண்டவரே அப்பா சுயமோ மாம்சமோ இச்சைகளோ இல்லாதபடி கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரை வேலி அழைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை முழுவதும் எங்களுடைய இருதயத்துல எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இருதய பலைகளை நாங்கள் எழுதி எங்கள் கழுத்துல நாங்கள் அதை மாட்டிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க, பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் நிரப்பப்பட்ட போது அப்பா எந்த பாவம் எங்களை அணுகாது. நீங்க பூமியில இருக்கும்போது மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் அப்பா நீங்க இருக்கும்போது பாவ பிரமாணம் இருந்தது. ஆனா நீங்க அதை எப்படி மேற்கொண்டீங்கப்பா?
நீங்க பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் நிரப்பப்பட்டதினாலதான் எல்லா பாவத்தையும் எல்லா பாவ பிரமாணத்தையும் அழித்து ஆவியின் பிரமாணத்துல நீங்க நடந்தீங்கல்ல தகப்பனே. அப்ப ஏற்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களிலிருந்து விடுதலை ஆகணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து விடுதலை ஆகணும். நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தணும்ப்பா. எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் விரும்பும் ஆலயமாய், நீர் வாசம் பண்ணும் ஆலயமாய் எங்களை மாற்றுங்க. நீங்க எங்களுடைய சரீரத்துல நீங்க வாசம் பண்றீங்கப்பா. நீங்க வாசம் பண்ற ஆலயத்தை நாங்க ஒரு நாளும் கல்லர் குகை ஆக்கக்கூடாது. ஒரு நாளும் இது வியாபார வீடாய் ஆக்கக்கூடாது. ஒரு நாளும் இதை அசுத்தமாய் மாற்றக்கூடாது. என் ஆவியானவர் எங்களை விட்டு கடந்து போயிடுவீங்க. எங்களை பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய உச்சந்தலை முடியல இந்த உள்ளங்கால் பாதரைக வரைக்கும் என் பரிசுத்தரின் ஆண்டவரே வல்லமை கடந்து போகணும். உங்களுடைய ரத்தம் கடந்து போகணும். எங்களுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய கண்கள், காதுகள், வாய், ஆண்டவரே எங்களுடைய சிந்தை, இருதயம், கை, கால்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி அப்பா நாங்கள் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுட்டரிச்சிருங்கப்பா, சுட்டரிச்சிருங்க. எங்க மாம்சம் சாகட்டும், எங்க சுயம் சாகட்டும், எங்களுடைய இச்சைகள் எல்லா காரியங்களும் மாம்சத்தின் கிரியைகள் சாகட்டும். என் இயேசுவுக்காய் அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் உயிரோடு கூட கர்த்தரோடு கூட எழும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுங்க. எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு அனுபவத்தை கொடுங்க. ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உலகம், மாம்சம், பிசாசை ஜெயித்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நிச்சயமாய் எங்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைப்பீங்க. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோடு கூட சேர்ந்து செபித்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க அப்பா. அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது ஆண்டவரே. எல்லா உலகம் ஆண்டவரே அப்பா அசுத்தங்கள், அருவறுப்புகள் நிறைந்த உலகம். இதற்குள்ளாய் எங்களுடைய கண்மணி பிள்ளைகள் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு அப்பா. பத்திரமாய் பிள்ளைகள் போயிட்டு பத்திரமாய் வரணும். எல்லாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் அப்பா பிள்ளைகளை காத்து கொள்ளணும் அப்பா ஸ்தோத்திரம். இடறி போகாதபடி கர்த்தருடைய பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கணும். நீரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர உலக காரியங்கள், சிற்றின்பங்கள், போதை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இச்சையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே மாம்சத்தின் கிரைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுதலை பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நீர் வாசம் பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், 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 ஆமேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை யோவான்லேயே. யோவான் 8:36, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அநேகர் விடுதலை இல்லாமல் வாழ்கின்ற ஒரு விடுதலை பெற முடியாதபடி அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை திருமணமான சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம். அநேக அடிமைத்தனத்திற்குள்ளாய் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இரத்தத்தினால் விடுதலை, அவருடைய நாமத்தினால் விடுதலை, பரிசுத்த ஆவியினால் விடுதலை. நம்ம இதெல்லாம் எல்லாரும் இந்த காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நாமேனா ஸோ இந்த காரியங்கள் நம்மளுக்கு ஒரு விடுதலையோடு நம்ம வாழணும். அதுக்கப்புறம் பாவத்தை ஜெயிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும், வல்லமை வேணும், நம்ம பரலோகம் போகணும். ஸோ இந்த விருப்பம் கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கு. உண்மைதானே? நான் விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், பாவத்தை ஜெயிக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறையப்படணும்,
நம்ம எல்லாருமே ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க. அதனால நம்மளுக்கு பரலோகம் ஒன்று இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் வருவார், நம்மை அழைத்து செல்வார். இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆசை, ஒரு நீதிமானுடைய ஆசை, பரிசுத்தவான்களுடைய ஆசை. ஸோ இப்பேற்பட்ட ஆசையுடைய நம்ம சில நேரத்துல ஏன் பாவத்தை ஜெயிக்க முடியல, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நம்ம தடுமாறுறோம், கவலை நம்மை ஆட்கொள்ளுது. நம்ம அதுல தோத்து போயிட்டோம்னா, ஒரு காரியத்துல ஒரு பாவத்தை மேற்கொள்ளணும்னு ரொம்ப போராடுறோம், அதுல தோத்து போயிட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு வந்துருது, ஒரு மன வருத்தம் வந்துருது. எல்லாமே சாத்தானுடைய தந்திரம் தான்ன்றது நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அந்த சோர்வுக்குள்ள ஆகும் போது சாத்தான் ரொம்ப குற்றப்படுத்துவான்ல. நீ பாவம் பண்ணிட்ட, நீ ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்ட, ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டாரு, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, நீ பாவம் பண்ணிட்டு எப்படி நீ ஜெபிக்கிற, எப்படி நீ அவர் ஆராதிக்கிற, எப்படி உன்னுடைய வாயினால் அவர் அறிக்கை செய்யற, எப்படி நீ நல்ல பிள்ளை மாதிரி நீ ஆக்ட் பண்ணிக்கிற, இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ மற்றவங்க முன்னாடி நீ ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியுற, ஆனா உள்ளுக்குள்ள உன்னைய பத்தி எனக்கு தான் தெரியும், நீ என்னென்ன மாதிரி பாவம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்மள ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணுவான், குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். இல்ல, சோர்ந்து போகாதபடி நம்ம எழும்பி நிக்கணும். அதுல மன வருத்தப்படுறதுனாலயோ சோர்ந்து போய் உட்காருனாலயோ ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஆவியானவர் சொல்றாரு. நீ எழும்பு மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன், நிச்சயமாய் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு நம்ம எழும்பணும். ஆமேனா? ஆமா, அந்த விசுவாசத்தோடு, இந்த விசுவாச கண்கள் இன்றைய நாள்ல நம்மளுக்கு திறக்கப்படணும். எப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியல, ஒரு பாவ காரியங்களை மேற்கொள்ள முடியல அப்படின்னா, அதுல இருந்து மேற்கொண்டு நம்ம ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அநேக சொல்றாங்க, நான் பலவீனத்தை மேற்கொள்ள முடியல, எனக்கு அடிக்கடி பலவீனம் வருது, இப்பதான் ஒரு பலவீனம் வந்தா அடுத்த நாள் ஒரு பலவீனம். நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஏக்கா எனக்கு எனக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப், ஒரு நாளே இருக்க, ஒரு நாளாவது நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியல, அநேக பலவீனங்கள் இருக்கு, அனுதினமும் ஏதாவது ஒரு பலவீனம். ஒரு நாள் கண்ணு அஃபெக்ட் ஆச்சுன்னா அடுத்த நாள் காது, அடுத்த நாள் வாய், அடுத்த நாள் கை, ஏதாவது ஒரு பலவீனத்தினோட தான் நான் போயிட்டு இருக்கேன். எப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறது, எப்ப நான் ஒரு சந்தோஷமா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனைங்கிறாங்க, என்னால ஹெல்த்தியா வாழ முடியாதா? அப்பதான் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தா, நீ ஆரோக்கியமாய் இருப்பது போன்று நீ விசுவாச கண்கள்னால நீ பார்க்கணும். ஆரோக்கியமா நிக்கிற, ஆண்டவரோடு கூட நீ பேசி கொண்டிருக்கிற, ஜெபிக்கிற, நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ற இந்த கண்கள் திறக்கப்படும். அதே மாதிரி பாவத்தோடு போராடிட்டு இருக்கிறவர்கள் பாவத்தை ஜெயித்து நான் விடுதலை ஆகி கர்த்தருக்காய் எழும்பி நிக்கிற மாதிரி உங்க கண்ணில் பார்க்கணும். அந்த விசுவாச கண்கள்ல ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க அனுதினமும் இது இமேஜின் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட நிக்கிறேன், பரிசுத்தமாய் நிக்கிறேன், வல்லமையா நிக்கிறேன், பரலோகத்துல ஆண்டவரோடு கூட உட்கார்ந்துருக்கேன், தேவதூதர்களோடு கூட ஆண்டவரை துதிக்கிறேன், இந்த பாவத்தை ஜெயித்துட்டு நான் வந்துட்டேன், அநேகருக்கு இந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கு நான் போய் சுவிசேஷம் சொல்றேன். அப்படி நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இந்த விசுவாசம் நம்மளை அற்புதமாய் ஒரு ஜெயத்தினூடாய் நம்மளை கடந்து செல்ல வைக்கும், நிச்சயமாய் நம்மளை உயர்த்தும். விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. 1 யோவான் 2:16 பாத்தீங்கன்னா, பாவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். எதெல்லாம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது பாவத்தின் ஊற்று கண்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாவத்தின் ஊற்று கண்கள் இந்த 3 காரியங்கள்: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது அடிப்படை பாவங்கள், இது உலகத்தை ஆட்டி படைக்கிற காரியங்கள். இதுல இருந்து தான் மற்ற பாவங்கள் வெளியே வருது. பொய், பொறாமை, பெருமை, திருட்டு, உபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் இதுக்குள்ள இருந்து தான் வெளியே வருது. இந்த 3ஐயும் ஜெயித்தாலே நாம் உலகத்தையும் ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம்.
இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்து பிசாசின் தலையை நசுக்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? இந்த மூன்றையுமே கர்த்தர் சிலுவையில ஜெயித்து ஜெயம் எடுத்ததுனாலதான் நம்மையும் ஜெயிக்கும்படிக்கு ஆவியானவர் இந்த நேரத்துல பேசிட்டு இருக்காரு. ஒரு ஜெபம் இல்லாமா? அப்பா பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம், வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு மனதின் ஆவியை ரிசீவ் பண்ற ஸ்தோத்திரம் ஆவியை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் ஆவியானவர் இடைப்படுங்க, என் ஆவியானவர் பேசுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று ஸ்தோத்திரம் ஆவியானவர் சொல்றீங்க. வார்த்தையை கேட்க 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 எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம், எல்லா விதமான பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பாவத்தை, சாபத்தை, சோர்வை, கவலை, துக்கம், போராட்டம், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக. ஏன்னா இயேசுப்பா சிலுவையில இந்த 3 காரியங்களையும் ஜெயித்தார். இந்த 3 பாவத்தின் ஊற்று கண்களையும் சிலுவையில ஆண்டவர் ஆணி அடித்து அதன் வல்லமையை செயலுக்கு செஞ்சாரு. 3 ஆணிகளால் அவர் சரீரத்தில் அறையப்பட்டு இந்த 3 பாவங்களையும் அவர் ஜெயித்து விட்டாரு. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் கண்களின் எச்சல். இது எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? எப்படி அது பாக்குறது எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிற காரியம், யோசிக்க மாட்டோம். வீட்டில் எத்தனை பொருள் இருக்கு, இன்னும் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு அநேகரை ரொம்ப கெடுதான். அதுவும் மெயினாக தாய்மார்கள் இல்லை, அது வாங்கு இது வாங்கு. அது மாதிரி புது வீட்டுக்கு போகும்போது, பிள்ளை கல்யாணம் பண்ணி போகும்போது இதெல்லாம் தேவைப்படும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அதை வாங்கி வாங்கி வச்சு பயன்படுத்தாம இருக்கிற காரியங்கள். பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்காங்க, நான் வாங்கணும். யூடியூப்ல அது காமிக்கிறாங்க, அதை நான் வாங்கணும். இல்ல பாக்குறது எல்லாத்தையும் வாங்குறது, இச்சிக்கிறது, கடன் வாங்கி வாங்குறது. இன்னைக்கு அதனாலதான் அநேக குடும்பங்கள கடன். இது தேவையான்றது யோசிக்கிறது இல்ல. எப்படியாவது என் குடும்பத்துக்குள்ள அது வேணும், அவங்க அங்க இருக்கு எனக்கு வேணும், டிவில காமிச்சிட்டாங்க, யூடியூப்ல போட்டாங்க, எனக்கு வேணும். ஒவ்வொரு காரியமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது தேவையா ஆண்டவரே நான் வாங்கட்டுமா கேட்டு வாங்கினீங்கன்னா நிச்சயமா அதுல ஆசீர்வாதம் இருக்கும். பொருள் ஆசை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருள் ஆசை, பண ஆசை இல்ல, ட்ரெஸ் வாங்கணும், திங்ஸ் வாங்கணும், மேக்கப் காரியங்கள் வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், மேட்சா வாங்கணும். அது மட்டும் இல்ல, சாப்பிட்றது பாக்குறதெல்லாம் இச்சிக்கிறது இல்ல. பர்கர் வேணும், பிஸா வேணும், அது இல்லாம சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டேன். ஏசாவுடைய காரியங்கள்ல போஜன பிரியர்களா இருக்கிறாங்க. காலையில சமைச்சது ஈவினிங் சாப்பிட மாட்டோம். புதுசா எனக்கு வேணும், புதுசா சாப்பிடணும். பெருந்தீனி இன்னைக்கு பயங்கரமா இந்த கண்களின் இச்சை ஒருத்தரையும் விடல. அது மாதிரி பாக்குற காரியங்கள் பார்த்த உடனே அது எப்படி லவ் வரணும் தெரியல. பார்த்த உடனே லவ் புடிச்சு போச்சு. எவ்வளவு ஒரு தப்பான ஒரு காரியம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் எல்லா இடத்துல இந்த காரியங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. நைட்டில இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, சம்பாதிக்கிற காசை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல, இஷ்டம் போல சாப்பிடுறது, இஷ்டம் போல பொருட்களை வாங்குறது, இஷ்டம் போல வாழ்க்கைய அமைச்சுக்கிறது. மோசமான வழியில இன்னைக்கு உலகம் போய்கொண்டு இருக்கிறது. இந்த கண்களின் இச்சை இது என்ன பண்ணுமா? ஆயுசு நாட்களை குறைய பண்ணும். சொல்லுங்களேன், கண்களின் இச்சை ஆயுசு நாட்களை, லைஃப் குறைஞ்சிரும் தங்கங்களா. ஆயுசு நாட்களை குறைய பண்ணும். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வலது கரத்தில் அறையப்பட்ட ஆணியினால், வலது கரத்துல ஏன் ஆண்டவருக்கு இந்த ஆணி அரைஞ்சாங்கன்னா, இந்த கண்களின் இச்சை பாவத்திற்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை ஜெயித்தும் விட்டார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:16 சொல்லப்படுது, பிரபு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இந்த பொருளாசைங்கிறது கண்களின் இச்சை. இது வெறுத்தால் தான் தீர்க்காயுசு. ஏசாயால ஒரு வார்த்தை வரும், கண்களின் இச்சையாகிய பொருளாசை. பொருளாசை விரும்புகிறவனுடைய ஆயுசு குறைய ஆரம்பிச்சிடும்.
பொருளாசை என்ற கண்களின் இச்சை என்ற பாவத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வலது கரத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு போன் வாங்கினா பத்தாது, அதை விட இன்னொரு புது மாடல் வந்திருக்கா, அது வாங்கணும் இல்ல. இன்னைக்கு போன் தான் பயங்கர ஒரு இதுல இருக்குது. எவ்வளோ ஒரு அடிக்டா இருக்கிறாங்க. அந்த கண்ணில் எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது காரியங்களை, அதுல பார்த்து 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 அது மாதிரி செய்யணும், அது மாதிரி பண்ணணும், அதை விட்டு கண்ணை விட்டு விளக்குறதே இல்லை. கர்த்தரை பார்க்க போற கண்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை மணிக்கணக்காய். நார்மலா ஒரு போன் பார்க்குற ஒரு போன் பைத்தியம் இல்லாதவர்கள் பார்க்குற நேரம் என்ன தெரியுமா? 5 மணி நேரம். 5 மணி நேரம் ஒருத்தன் நார்மலா போன் பைத்தியம் இல்லாதவன் போன்ல செலவு பண்றான் அப்படின்னா, போன் பைத்தியங்கள்லாம் பாருங்க 24 மணி நேரமும் அவங்களுக்கு பத்தல. பார்க்க 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 இன்னும் ஆசை அதிகமாகுது இல்ல. அன்று சொல்றாரு, இந்த கண்களின் இச்சை பாவத்தினால உன்னோட ஆயுசு நாட்கள் குறைஞ்சு போயிடும். நீதிமொழிகள் 3:16 சொல்லப்படுது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களின் இச்சை என்ற பாவத்தை இயேசுவின் சரீரத்துல வலது கையில் ஆணி அடித்து அதை அழித்ததினால இப்ப வலது கரத்துல தீர்க்காயுசை தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க இதுல இருந்து மீண்டு வரணும், கண்களின் இச்சை பாவத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் தன்னுடைய வலது கரத்துல ஆணியை ஏற்றுக்கொண்டாராம். கடந்த நாட்கள்ல நம்ம இப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கலாம். கர்த்தரை அறியாத நாட்கள்ல என் கண்களில் இந்த பாவத்தை கர்த்தர் சிலுவையில தன் வலது கரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஜெயித்ததினால் கர்த்தர் எனக்கு தீர்க்காயுசை தந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யணும். விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்குவார். ஏன்னா என் கர்த்தர் தான், அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். என் தேவனே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார். நான் செய்த இந்த பாவத்திற்காக கர்த்தர் அவர் சிலுவையில வலது கரத்தில் ஆணியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். சொல்லுவோமா? என்னோட ஆயுசு நாட்களை பெருக இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்களேன். கண்களின் இச்சை என்ற பாவத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. கர்த்தரை பார்க்க போற இந்த கண்கள்ல வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன். அது போனா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், நபரா இருக்கலாம், எதையும் நான் பார்க்க, எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்காக இந்த பாவத்தை கர்த்தர் அவர் ஏற்றுக்கொண்டார், ஜெயித்துட்டாரு. அதனால நானும் அவருடைய பிள்ளை. இந்த பாவத்தை நான் ஜெயித்து விட்டேன். ஹல்லேலூயா. அடுத்து இடது கரத்துல பாத்தீங்கன்னா மாம்ச இச்சையை எடுத்துக்கொண்டார். இந்த மாம்ச இச்சை என்ன செய்யணும்? ஆஸ்திய, ஐஸ்வர்யத்தை, பலத்தை, உண்மைதானே, அந்த கனத்தை எல்லாத்தையும் அழிச்சிரும். மாம்ச இச்சை ரொம்ப மோசமானது. லூக்கா 15:30 வாசிக்கிறோம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட அந்த இளையகுமாரனுடைய கதையை நம்ம, அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம்ல. எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழிச்சு போட்டுருவான். மாம்சத்தின் இச்சை ஆஸ்திகளை, நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் அழிச்சிரும். இந்த வேசித்தனங்கிறது இப்ப நம்ம என்ன சொல்றது, லவ் இல்ல, இது வேசித்தனத்தின் பாவத்துக்கு அடையாளம். இது 2 ஒண்ணு. வேசித்தனம்னா லவ் பண்றதுன்னு அர்த்தம். மோசமானதாயிடுச்சு இல்ல. ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. விபச்சாரம், போதை இல்ல, ஓரின சேர்க்கை, அருவருப்பான காரியங்கள் எல்லாமே மாம்சத்தின் இச்சைகள். எல்லாம் மாம்சத்தின் இச்சைகள். கர்த்தர் அருவருக்கிற காரியம். நீதிமொழிகள் 29:3 சொல்லப்படுது, ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். இந்த பாவத்துல சிக்கி கொண்டவங்களை பாருங்களேன், நிச்சயமாய் அவளுடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யம் அழிஞ்சு போகும், அவமானம் வந்து சேரும். சிம்சோன் அப்படித்தானே அந்த காரிய வேசித்தனத்தினால, அந்த காரியத்தினால அவனை எப்படி அவமானப்படுத்தினாங்க? வேடிக்கை பொருளா மாற்றப்பட்டான். வேடிக்கை பொருளாக்கிடுவான் சாத்தான். எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு அநேகர் தேவ பிள்ளைங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ற ஊழியர்களே, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. இந்த வேசித்தன பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. மாம்ச இச்சையிலிருந்து வெளியே வர முடியல. பிசாசு தந்திரமாய் கீழே விழ பண்றான். அவங்களுடைய ஆஸ்தி, அவங்களுடைய பலத்தை உறிஞ்சிறான். பலவீனமாய் போயிருவோம். இந்த பாவத்தின் விளைவு
இல்ல, எல்லாவற்றையும் அழிந்து போகும்படியாய் சத்துருடைய தந்திரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் இச்சை என்ற பாவத்தை அழிக்க தன்னுடைய இடது கையில் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு அதன் வல்லமை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. திரும்பவும் சொல்றேன், நீதிமொழிகள் 3:16 வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின் இச்சை சிலுவையில அழிக்கப்பட்டு நமக்கு செல்வத்தையும் கனத்தையும் தேவன் தருகிறார். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தையும். நம்ம எங்க போனாலும் இந்த இச்சைகளை நம்ம மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா எங்க போனாலும் ஒரு கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம் பாவத்தினால் எதை இழந்தோமோ புத்தி தெளிந்த அப்பா கிட்ட வரும்போது அதை மீண்டும் அந்த ஆசீர்வாதங்களையும் நினைக்காத நன்மைகளையும் கொடுக்கிறார். உண்மைதானே? இளையகுமாரன் வரும்போது அவன் கேட்காதத நினைக்காதது ஆசீர்வாதம் இல்ல. புதிய வஸ்திரம், அவனுக்கு பாதரட்சை, மோதிரம் கொடுத்தாரு, விருந்து வச்சாரு இல்ல. அது மட்டும் இல்ல, இரு கரத்தினால கட்டி அணைத்து முத்தம் முடிக்கிறார். ஏன்னா வலது கையில நீ கண்களை நீச்சே ஜெயிச்சிட்டப்பா, இடது கையில நீ மாம்சத்தின் நீச்சை ஜெயிச்சிட்டன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இரு கரத்தினால கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். ஆண்டவரத்துல ஓடி வந்துடணும். அவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. 3வது, கால்களில் அறையப்பட்ட ஆணி. இது எதை குறிக்கிறதுனா ஜீவனத்தின் பெருமை. இசாயா 28:3 வாசிக்கிறோம், எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். பெருமை, இந்த பெருமையை தேவன் அழித்து போடுகிறார். கால் பெருமையை குறிக்கிறது. ஜீவனத்தின் பெருமை என்ற பாவத்தை அவருடைய காலில் அறையப்பட்ட ஆணியினால் முறியடிக்கிறாரு. அந்த பாவம் செயலிழக்கப்பட்டதன் வல்லமை அழிக்கப்பட்டது. பெருமைக்காக செய்கிற காரியங்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் சரி, இல்லை அவங்களுடைய இதுவும் மேக்கப்பும் சரி, கொஞ்சம் அழகா இருந்தா, அறிவா இருந்தா, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா பாடிட்டா, ஒன்றை டான்ஸ் பண்ணிட்டா, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டா, இல்லை ஒரு பெருமை வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். லூசிஃபர் கீழே விழுந்ததுக்கான காரணமே பெருமை தான் இல்ல. எசேக்கியா ராஜா பெருமை எல்லாத்தையும் காமிச்சதுனால, மன மேட்டுமையினால எல்லாம் அவர் அடுத்து வந்த ஜெனரேஷன் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜீவனத்தின் பெருமை இருந்தால், ஆவிக்குரிய மேட்டுமை இருந்தால் என்ன இருக்காதான்? சமாதானம் இருக்காது. சமாதானம் இழந்து போயிடுவோம். லூக்கா 1:79 சொல்லப்படுது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். நம்மை சமாதானத்தின் வழியிலே நிற்க பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் தன்னுடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டார். ஆமேனா? நிச்சயமாய் உங்களுக்கு புரிந்திருக்கும். வலது கை ஆணி கண்களின் இச்சை, இடது கை ஆணி மாம்சத்தின் இச்சை, காலில் ஆணி ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சையை நம்ம ஜெயித்தோம்னா நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் உண்டாகும். மாம்சத்தின் இச்சையை ஜெயிச்சோன்னா நம்மளுக்கு செல்வம் கனத்தை ஆண்டு கொடுக்கிறார். ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்சோன்னா நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த 3 பாவத்தை தான் வனாந்தரத்துல சாத்தானால் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் ஜெயிச்சார். ஆமேனா? அதனாலதான் இந்த பாவத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாமே சிலுவையில அடைக்கப்பட்டு விட்டது. சில நேரங்களில் நினைக்கிறோம், ஏசப்பா சிலுவையில் இதற்காக தான் ஆணி அடிக்கப்பட்டு இந்த பாவங்களை ஜெயித்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை சிலுவையின் மூலம் தந்துட்டாரே, பின்பு ஏன் அடிக்கடி இந்த பாவத்துல தோற்று போறோம்? தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோமே, ஏன் தோற்று போறோம்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாதே. ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் வந்துவிட்ட எம் மேல, அவர் கிருபைக்குள்ளாய், அவர் செட்டையின் நிழல்ல வந்துவிட்ட எம் மேல பாவம் மேற்கொள்ள முடியாதே. ஆனா சில நேரத்துல திடீர்னு இந்த பாவங்களை என்னை மேற்கொள்ளுதே, விருப்பம் வருதே. ஏன்? என்கிட்ட என்ன பிரச்சனை? நான் என்ன செய்யணும்? ஜெயிக்க போராடுறேன், ஆனா முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, பாவம் செய்யறேன், திரும்ப மனம் திரும்புறேன், விழுந்து விழுந்து எழும்புறேன், ஆனா ஏன் என்னால ஜெயிக்க முடியல? சோர்வு வருது இல்ல. அநேக நேரத்துல இந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் நம்மளுக்கு வருது இல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில ஜெயிச்சிட்டாரே, ஏன் என்னால? அதை நான் விசுவாசிக்கிறேன் தான், ஆனா என்னால அதை ஜெயிக்க முடியல. சில நேரத்துல கண்களின் நீச்சையில விழுந்துடுறேன், மாம்சத்தின் நீச்சையில விழுந்துடுறேன், ஜீவனத்தின் பெருமையில விழுந்துடுறேன். இதுல 17 காரியங்கள் கலாத்திர சொல்லப்பட்டிருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் அத்தனை இதுக்குள்ள மாம்சத்தின் நீச்சைக்குள்ள இருக்கு. இவ்வளோ காரியமோ எதுலையாவது ஒரு காரியத்துல நான் விழுந்துடுறேன். இதை எப்படி மேற்கொள்றது? இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா,
லூக்கா 3 21, 22 வாஸ்து பாருங்களேன். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். ஜெபம் பண்ணுகையில், இதுல கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுகையில் அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் வருது. அதாவது டு எக்ஸ்சேஞ்ச் த விஷஸ், விருப்பங்களை பரிமாறிக்கொள்கிற காரியம். ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிக்கிறார். அவர் நிரப்பப்படும் போது இயேசுவுக்குள்ள இருக்கும் விருப்பங்கள் பிதாவினிடத்துல போயிடுது. பிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து வைத்துள்ள தம்முடைய விருப்பங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கிறார். இதுதான் டு எக்ஸ்சேஞ்ச் த விஷஸ். இது எப்போ வரும் அப்படின்னா, வெறுமனே நம்ம ஜெபம் பண்ணும்போது அல்ல. நம்மளுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது சோர்வு வந்துடுது, பாவம் செஞ்சிடறோம், மேற்கொள்ள முடியல, சூழ்நிலையை சமாளிக்க முடியல. ஜெபித்து தான் பார்க்குறேன், ஆனால் ஒன்று நடக்கலை. இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேன், ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சாதாரண ஜெபமா இருக்கே மகளே. நீ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீ ஜெபிக்கிறது இல்லையே. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்க போனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கிறார்ல. சாப்பிடும் போதும் அவர் மற்றவர்களை சுகப்படுத்த போகும்போதும், அற்புதங்கள் செய்ய போகும்போதும், நீங்க பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவர் ஜெபித்துட்டு தான் அந்த காரியத்தை செய்யறாரு. இரவு தூங்க போகும்போதும், காலையில் எழும்பும் போதும், எல்லா நேரங்களும் அவருடைய ஜெபம் வெறுமனே ஜெபமா இல்லை, ஆவியானவரோடு இணைந்து தான் அவர் ஜெபிக்கிறார். ஆவியும் வார்த்தையும் இணையும் போதுதான் அந்த ஜெபம் வல்லமையுடையதாய் மாறும். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையோடு பேசி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத விருப்பம், பிசாசு விதைத்த விதைகள், களைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு தேவனுடைய விருப்பம், சித்தம் நம்ம இருதயத்துல வைக்கப்படும். ஆமேனா? அநேகர் வார்த்தை என்ற இடத்துல நின்று விடுகிறோம். ஜெபிக்கும் போது வார்த்தை, வசனம், வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா யோவான் 6:63 சொல்லப்படுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் மட்டும் சொல்லி கொண்டு இருந்தால் பத்தாது. ஹல்லேலூயா. அது ஆவி நிலைக்கு வரணும். ஜீவ அப்பமும் இருக்கணும், ஜீவ தண்ணீரும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணுங்க. இப்போ நீங்க நான் சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன், தண்ணி எனக்கு வேண்டாம், எத்தனை நாள் வாழ முடியும்? நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேணாம், உயிர் வாழ முடியுமா? ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முக்கியம். அதனாலதான் எலியாவுக்கு பலன் உண்டாக சோர்வு நீங்க அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. 40 நாட்கள் நடக்கிறதுக்கு இல்ல, ஒரே பர்வதம் மட்டும் நடக்கிறதுக்கு பலன் கொடுத்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. 40 வருஷம் வனாந்திர பிரயாணத்துக்கு கானானை சென்றடைய. அதே மாதிரிதான் பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம போவதற்கு வேண்டிய அப்பமும் தண்ணீரும் இருந்தாதான் பரலோகத்தை சென்றடையும்படியான பலனையும் கிருபையும் தயவும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ரெண்டு காரியமும் இருந்தாதான் நம்மளுடைய போராட்டத்தை ஜெயிக்க முடியும், சத்ருவை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஆமேனா? எலிசா அந்த கோடாரி எடுக்கிறதுக்கு ஒரு மரக்கொப்பை வெட்டி தண்ணிக்குள்ள போடுவார் பாருங்களேன். இந்த கோடாரிங்கிறது இழந்து போன ஆசீர்வாதம், நன்மைகள். அதை எடுக்கணும்னா நீ மரக்கொப்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா வார்த்தையை அடையாளப்படுத்துது, தண்ணிங்கிறது ஜீவ தண்ணீரை அடையாளப்படுத்துது. எல்லா சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு அந்த ஆடுகள், அந்த கலப்பு நிறமான ஆடுகள், அது ஒரு நாள் ஆண்டி அதை நான் சொல்றேன். ஸோ அந்த மரக்கொப்பை தண்ணீர்ல போடுவார். அப்பதான் அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற, அவர் விரும்புகிற அந்த ஆட்டுக்குட்டிகள், புள்ளி உள்ள ஆட்டுக்குட்டிகள் இல்ல கலப்பு நிறமுள்ள ஆட்டுக்குட்டிகள், இது வரி வரியா இருக்கிற ஆட்டுக்குட்டிகள்லாம் பிறக்கும். மரக்கொப்பு தண்ணீர் எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தையும் ஆவியானவரும், வார்த்தையும் ஆவியானவரும் தான். அதனாலதான் யோவான் 6:35 வாசிக்கிறோம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான்.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 தான் இந்த வார்த்தையானது, வசனமானது, வாக்குத்தத்தமானது ஆவி என்கிற நிலைக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கைய ஜீவனா லைஃபா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேனா? எத்தனை பேருக்கு புரியுது? என்றைக்கோ நான் அந்நிய பாஷை வரம் வாங்கியிருக்கேன், என்னைக்கோ நான் அபிஷேகம் வாங்கியிருந்தேன், இப்ப இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அனுதினமும் நீ ஆவியினால நிரம்பப்படணும். அன்னைக்கு வாங்கின அபிஷேகம், அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு உபவாசம் பண்ணேன், இல்ல அன்னைக்கு அந்த காரியங்கள் எனக்கு இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ என்னால அதுக்குள்ள நான் ஆவிக்குள்ள போக முடியல, அன்னைக்கு ஜெபித்த ஜெபம் இப்ப என்னை காப்பாற்றும் கிடையாது. அனுதினமும் அனுதினமும் யோசித்து பாருங்களேன். அது ஒரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். 2வது அதிகாரத்திலேயே ஆவியானவர் நிரப்பிட்டாரா? ஆமா, அற்புதமாய் நிரப்பிட்டார். அப்புறம் ஏன் 4ஆம் அதிகாரத்துல நிரப்பணும்? இல்ல, ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய நிலைமையும் அதுதான். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வார்த்தையை போதித்தாங்க. அதாவது 2ஆம் அதிகாரத்திலே நிரப்பிட்டாரே, அந்த நிரப்பின அந்த அபிஷேகத்தோடு வரங்களோடு அந்நிய பாஷையோடு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வரம் கொடுத்துட்டாரு. ஸோ அதை வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டலாமே. லைஃப் அவங்க வாழ்ந்திருக்கிற நாட்கள் முழுவதும் அந்த அபிஷேகத்தை வச்சுட்டு அவங்க ஓடலாமே. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அனுதினமும் நீ நிரப்பப்பட்டாதான் அன்னன்னைக்கு உரிய காரியங்கள்ல நீ ஜெயிக்க முடியும். அன்னன்னைக்கு உனக்கு எதிர்கொள்கிற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் உன்னால ஜெயிக்க முடியும். என்னைக்கோ ஒரு நாள் நீ அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசுனதை வச்சு இன்னைக்கு நீ வாழ முடியாது. இடம் அசைய வேண்டும் என்றால் அனுதினமும் நிரப்பப்படணும். நிரம்பினால்தான் இடம் அசையும். நிரம்பினால் தான் கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியும். நிரம்பினால் தான் மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க முடியும். நிரம்பினால் தான் ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியும். வார்த்தையை மட்டும் பேசிட்டே போயிட்டே இருந்தா அது உதவி செய்யாது. அவர் சமூகத்துல அமர்ந்து காத்திருந்த அனுதினமும் நிரப்பப்படணும். அந்நிய பாஷையில பேசணும். அப்பதான் பாவ பிரசன்னத்தை ஜெயிக்க முடியும். தேவ பலனால் நிரம்ப முடியும். ஆமேனா? யோவான் 7:38-39 வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாசி இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுன்னு சொல்றார். நிரப்பப்படும் போதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்மிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். அந்த நதிகள் பாய்கிற இடமெல்லாம் ஜீவ ராசிகள் பிழைத்து கொள்ள ஆரம்பிக்கும். ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி போச்சா, 4 ஆறுகளா பிரிஞ்சதா, பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத்து. அது போன இடமெல்லாம் செழிப்பு. அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் நீங்க இருக்க முடியும். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். உங்க குடும்பம் செழிக்கும், சபை செழிக்கும், ஊழியம் செழிக்கும், நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீர் மாற்ற முடியும். இந்த ஊற்று நிறைய குப்பை கிடக்குது அப்படின்னா, அந்த ஊற்று நிரம்ப 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 தான் உள்ள இருக்கிற குப்பைகள்லாம் மேல வந்து வெளியே ஓட ஆரம்பிக்கும். உண்மைதானே? 10 நிமிஷம் 20 நிமிஷம் அல்ல, மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்துல உட்காரணும். மணி நேரங்கள் உட்காரணும். தேவ மனிதர் சொல்வாரு, அவரு ஆவியானவரோடு கனெக்ட் ஆகுறதுக்கே 1 மணி நேரம் ஆகுமா. கனெக்ட் ஆகுறதுக்கே. கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு எனக்கே தெரியாது. அவருடைய பிரசனத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாது. அப்பேற்பட்ட பிரசனத்தை ஆண்டவர் என்னால இருதயத்துக்குள்ள அப்படியே கொடுத்துட்டே இருப்பாரு. உள்ள மூச்சு ஆவியில நிரப்ப நிரப்ப தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு, கடைசியா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமேனா? அப்போஸ்தலர் 6:5 விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். அற்புதமாய் அவரை ஒரு இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான்.
வேதம் முழுவதும் ஆவியானவர் குறித்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அபிஷேகத்தை குறித்து எங்கெல்லாம் வருதோ அங்க விசுவாசத்தை குறித்து வரும். ஆவியானவரை குறித்து அபிஷேகத்தை குறித்து வருகிற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசமும் சேர்ந்து வரும். நீங்க ஆவியில நிரம்ப நிரம்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவ வேர், கசப்பான வேர் பிடுங்கப்பட்டு வேரோடு அழிக்கப்படும். நம்மளுடைய நீதியான விருப்பங்கள், நியாயமான விருப்பங்கள் இருக்கும்ல, நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி வரணும், இல்ல சந்ததி நல்லா இருக்கணும், இல்ல அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு நியாயமான ஆசைகள் இருக்கு இல்லையா? அந்த ஆசைகளை ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, பரலோகத்திற்கு கொண்டு சென்று பிதாவட்டத்துல சொல்லுவாரு. அடுத்து பிதா நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல, நம்ம ஒரு சின்ன ஆசைகளோட வச்சிருப்போம், பிதா நம்மளை குறிச்சு பயங்கரமான திட்டங்கள் சித்தங்கள் வச்சிருப்பாரு, அதை கொண்டு நமக்குள்ள ஆவியானவர் வச்சிருவாரு. அடுத்து நம்மளுடைய விருப்பங்கள், தேவ திட்டங்கள், சித்தம் நிறைவேற விசுவாசத்தை அவர் தான் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தை துவக்கி வைக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. சோ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வளர வைப்பாரு. அது நம்மளுடைய வாழ்க்கையில அது ஜெயமாய், அது நடக்கும்படியாய், அது சுதந்திரிக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நமக்குள் பெருகும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நம்ம வாழணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இன்னைக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பிறகு ஜெயிக்கணும்னா வார்த்தையினால நிரப்பப்படணும், ஆவியினால நிரம்பி ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. நிச்சயமாய் நான் கர்த்தரோடு கூட ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் என்னை வாழ வைப்பாரு, சாட்சியா என்னை நிற்க வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் சொல்லுங்க. ரோமர் 15:13 மனப்பாடம் பண்ணி அனுதினமும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். இங்க பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்ல, இங்க விசுவாசம், எல்லாவற்றையும் ஆவியானவர் இங்க கொடுத்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக. ஏன்னா விசுவாசம் இருந்தாதான் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். சாத்தானுக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுனாலயோ, நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனாலயோ, சர்ச்சுக்கு போறதுனாலயோ பயப்படவே மாட்டான், பயப்படவே மாட்டேன். நல்லா ப்ரே பண்ணு, ஃபெலோஷிப் ப்ரேயர் போறியா போய்க்கோ, எல்லாம் நீ காணிக்க கொடுக்குறியோ கொடுத்துக்கோ, நீ எவ்வளவு நேரம் மொட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. ஆனா ஆவியில் நிரம்புகிறவர்களை, விசுவாசத்தோடு செபிக்கிறவர்களை பார்த்தா ரொம்ப பயம். எலும்பி பிரகாசிக்கிறவர்களை பாருங்க, மணிக்கணக்காய் ஆவியில ஜெபிப்பாங்க, மணிக்கணக்காய். அது நிரம்பிக்கிட்டே இருப்பாங்க, நிரம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஊற்று உள்ள இருந்து சுரந்துட்டே இருக்கும். நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து நிரம்பி 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 நீங்க ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நீங்க உங்க காரியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சத்துருவின் கையிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். ஒரு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். ஸோ இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யூதா 1:20 வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் இந்த பாவத்தை ஜெயித்து மேற்கொண்டோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்கிறோம் என்ற விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குகள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம்ப்பா. நான் விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறேன், பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசைப்படுறேன், பாவத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நான் நிரப்பப்படணும்னு ஆசைப்படுறேன், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன், பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. எத்தனை பேர் உண்மையாய் ஆசைப்படுறீங்க? விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு,
விடுதலையும் உண்டு. அதை விசுவாசித்து, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை விடுதலை பண்ணுங்கப்பா. விடுதலை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இதுல இருந்து நான் வெளியே வரணும், இந்த காரியம் எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கே பவுல் சொல்வாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதை தான் செய்யறேன். எனக்கு சம்மதி இல்லை, இதை செய்வதற்கு எனக்கே பிடிக்கல. என்னையவே சில நேரத்துல பிடிக்கல. அநேக நேரத்துல நம்ம அதை வார்த்தையை சொல்றோம்ல, என்னையவே சில நேரத்துல பிடிக்காம இருக்கு. நான் செய்யறதே எனக்கு சம்மதி இல்லை, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடறேன். இதை மேற்கொள்ள முடியல. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறேன், கீழ்ப்படிய முடியல. சில காரியங்களை விட்டுறணும்னு நினைக்கிறேன், விட முடியல. பாவத்தை மேற்கொள்ள நினைக்கிறேன், மேற்கொள்ள முடியல. அநேக நேரத்துல தோற்று போய் நம்ம விழுந்து விழுந்து எழும்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத மகளே, கவலைப்படாத, உன்னோடு கூட நான் இருக்கேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றையும் ஜெயிக்க உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், பலத்தை கொடுத்திருக்கேன். நீ எழும்பு. நான் தான் சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டேனே. கண்களின் நீச்சை என்னுடைய வலது கரத்தின் ஆணியினால, இல்ல மாம்சத்தின் நீச்சை இடது கரத்தில ஆணியினால, ஜீவனத்தின் பெருமை என் கால்கள் ஆணியினால எல்லாவற்றையும் நான் ஜெயித்து முடித்துட்டேனே உனக்காக. உன்னாலையும் ஜெயிக்க முடியும், உன்னாலையும் ஜெயிக்க முடியும். என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த அனுதினமும் வார்த்தைய நீ அறிக்கை செய், விசுவாச அறிக்கை செய். வார்த்தையை நீ மனப்பாடம் பண்ணி இருதய பலகையில எழுதிக்கோ. ஆவினால நிரம்பி ஜோம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு நீ வாழ. கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொடுத்து என்னை வாழ வைத்த அழகு பாப்பார். நான் பரிசுத்தமான பிள்ளையாய், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய், அற்புதமான பிள்ளையாய் நான் இந்த உலகத்துல வாழுவேன். அநேகருக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன். இந்த விசுவாச கண்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்ய 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 நிச்சயமாய் கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்பார். எல்லாரும் நீங்க ஒரு உயர்ந்த உன்னத இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சு பார்த்து, இல்ல இப்ப நான் ஆண்டி போய் சொல்றேன், ஒரு வெள்ளை குதிரையை நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு அழகா அந்த குதிரை இல்ல, அழகா பியூர் ஒயிட்ல, அப்படியே சில்வர்ல அந்த ஹேர் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அங்கிருந்து தூரமா ஓடி வருது. இது சொன்ன உடனே நம்மளுடைய மனக்கண்களுக்கு முன்னாடி அது வந்துருதா? என்ன அருமையான ஒரு வெள்ளை குதிரை நம்ம கண்ணு முன்னாடி வந்துருது. சொல்லும் போதே நம்ம இதை இமேஜின் பண்ணும் போதே நம்ம டக்குன்னு அதை பாக்குறோமே. அது நம்மளால முடியுதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வல்லமையா இல்ல ஒரு அந்த காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க எல்லாம் நிறைய பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, அழகா ஒரு இடத்துல நின்று பாட்டு பாடுறீங்க, ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்றீங்க. ஒரு உன்னத இடத்துல கர்த்தர் நீங்க விரும்புற ஸ்தானத்துல உயர்த்தி உங்களை மகிழ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் உங்களை கனப்படுத்துறாங்க இல்ல. நீங்க தாயின் தகப்பனுக்கு நல்ல ஒரு வீடு கட்டி சூப்பரா நீங்க அவங்கள வாழ வைக்கிறீங்க. சந்தோஷமாய் ஒரு குடும்பமாய் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அந்த வீட்டுக்குள்ள. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த விசுவாச கண்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும். எல்லா பாவத்தையும் எல்லாவற்றையும் நான் ஜெயித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளையா நான் சாட்சியாய் வாழ்ற மாதிரி இல்ல, அப்படி ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. பரலோகத்துல ஆண்டவரோடு கூட அற்புதமா ஆண்டவரை துதிச்சுட்டு அந்த ஜீவ தண்ணீரை நம்ம அதுக்குள்ள நம்ம விளாண்டுக்கிட்டு இல்ல, அவ்வளோ அந்த 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 பாதையில ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிச்சு ஆண்டவரோடு அந்த தேவ தூதர்களோடு கூட உலாவுகிற, அவங்களோடு கூட பேசி மகிழ்கிற ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருங்களேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் நிச்சயமாய் நடக்கும். இதுதான் விசுவாசம். இல்லாதவைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, நடக்காத ஒரு காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. என் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறும். உயர்வான இடத்துல என் பிள்ளைங்க எல்லாம் சாட்சியா நிற்பாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் அந்த பாவத்தை மேற்கொண்டு ஜெயிச்சா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நிற்பாங்க. இப்படி நீங்க இமேஜின் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாய் அது நடக்கும். அதுக்கும் மேல நடக்கும். அதுக்கும் மேல கர்த்தர் நடத்துவார். ஆமெனா. இந்த விசுவாசத்தோட பாவத்தை ஜெயித்தவர்களாய் நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, என் மேல நினைவா இருக்கிறீங்க, உம்முடைய பிள்ளையாகிய நான் நிச்சயமாய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலையுள்ள வாழ்க்கை நிச்சயமாய் நான் வாழ்வேன். சுகமான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் தம்பிட்ட தான் சொன்னேன், இப்படி இமேஜின் பண்ணி நீங்க பலனாய் எப்பொழுதும் ஒரு நோயும் இல்லாதபடி கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் பலனாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஊரா போய் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றீங்க, கர்த்தர் என்னை பலனாய் மாற்றினார். அப்படி இமேஜின் பண்ணுங்க.
நம்ம பலனா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும், நல்ல சந்தோஷமாய் வாழ்ற மாதிரி இமேஜின் பண்ணணும். அது வைத்து ஆண்டவரை நன்றி சொல்லிட்டே இருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியத்துக்குள்ளாய் நம்மை நடத்தி செல்வார். ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க ஊற்று நிரம்பும். தேவன் பேசுவது நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆவியானவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா பிதாவே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அற்புதமாய் கர்த்தர் எங்களுக்கு அப்பா நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தெய்வம் நல்லவர் அப்பா, ஆச்சரியமானவர். இன்னைக்கு அநேக நேரத்துல அப்பா எல்லாரும் இடறி போகிற ஒரு காலத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நாட்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அப்பா நீர் ஜெய கிறிஸ்து, நீர் ஜெயித்தவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அப்பா. வனாந்திரத்துல பிசாசு அவங்களை சோதிக்க வரும்போது வார்த்தையினால ஜெயித்தவர் அப்பா, ஆவியினால ஜெயித்தவர் அப்பா, விசுவாசத்தினால அப்பா ஜெயிக்க கற்றுக் கொடுத்தவர் அப்பா. நன்றி தகப்பன். அப்பேற்பட்ட காரியத்துல நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராங்க. வார்த்தையினால ஜெயிக்க, ஆவியினால ஜெயிக்க, விசுவாசத்தினால ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் லார்ட். தங்கங்களா, சாட்சி இருக்கா?